Hi students, நாம் இப்போ exercise 2.3 problem number 10 பார்க்க போகிறோங்க chapter 2 numbers and sequencesல. question என்னன்னா, the duration of flight travel from Chennai to London through British Airlines is approximately 11 hours. ஓகேங்களா? ஸோ அந்த ஃப்ளைட் வந்து சென்னையில் லண்டன் லேண்ட் ஆகிறதுக்கு 11 hours ஆகும். The airplane begins its journey on Sunday at 23:30 hours. அப்படின்னா நைட்டு 11:30 மணி சண்டே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளைட் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. இஃப் த டைம் அட் சென்னை இஸ் 4.5 hours ahead to that of London time. ஸோ லண்டனோட டைமுக்கு வந்து உங்களுக்கு சென்னையோட டைம் வந்து 4.5 hours ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃபைண்ட் த டைம் அட் லண்டன். What will be the flight lands at London airport? இதாங்க question. சொல்யூஷன் போட்டுறாங்களா? ஸோ இப்போ டியூரேஷன் ஆஃப் ஃப்ளைட் ஃப்ரம் சென்னை டு லண்டன் அது எவ்வளோ மணி நேரம் ஆகும்னு கொடுத்துருக்காங்கங்க. 11 hours கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ அது முதல்ல எழுதிக்கலாம். ஃப்ரம் சென்னை to London is 11 hours. ஓகேங்களா? ஸ்டார்டிங் டைம் எப்பங்க? சண்டே நைட்டு. ஆக்சுவலாக 23:30 தான் நைட்டு. தட் இஸ் சண்டே 23:30 hours ஸ்டார்டிங் டைம். 23:30 hours on Sunday. ஸோ இப்போ நம்ம எந்த டைம் வந்து லண்டன் ரீச் ஆகும்னு எப்படி கண்டுபிடிப்போம்னா, இப்போ ஸ்டார்ட் ஆன டைம் வந்து 23:30 ப்ளஸ் 11 hours உங்களுக்கு அது ட்ராவல் ஆகுது சென்னையிலேருந்து லண்டனுக்கு. இஸ் கான்க்ரூவன்ட் டு, இப்போ இந்த ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும், mod 24 hours ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ mod 24. இப்போ இதோட ரிமைண்டர் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது வந்து 34:30 இஸ் கான்க்ரூவன்ட் டு mod -mod 24. ஸோ இது எப்படி இருக்குதுங்க? A இஸ் கான்க்ரூவன்ட் டு B mod Mல. A வந்து உங்களோட டிவிடெண்ட், M வந்து உங்களோட டிவைஸு. இப்போ இது ரெண்டும் டிவைட் பண்ணி கிடைக்கிற ரிமைண்டர் தான் உங்கள் B. ஸோ இதுதான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 34 hours 30 minutes டிவைடட் பை 24 அப்படின்னா உங்களுக்கு இங்கே ரிமைண்டர் என்ன கிடைக்குங்க? 10:30. ஓகேங்களா? இப்போ இதுதான் உங்களுக்கு ரிமைண்டர் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த டைம் அங்கே ரீச் ஆகுமா? கிடையாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னை வந்து 4.5 hours உங்களுக்கு அஹெடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து உங்களுக்கு ரீச் ஆகிற டைம், இந்த 10:30ங்கிறது ரீச் ஆகிற டைம். ஸோ அதிலிருந்து நீங்கள் அந்த 4.5 hours சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா சென்னை அஹெடாக இருக்குன்னா, ஸோ லண்டனில் வந்து அதை சப்ட்ராக்ட் பண்ணணும். 4.5 hours சப்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குங்க? ஸோ இப்போ 10:30 4.5 hours சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ரீசன் என்னது? சென்னை வந்து 4.5 hours ahead. ஸோ ரீச்சிங் டைம் இன் லண்டன் வில் பி, உங்களுக்கு இது கிடைச்ச ரிமைண்டர் -4.5 hours. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன கிடைக்குங்க? 6. இப்போ 6 o'clock தான் உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நைட்டு கிளம்புது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து காலையில் ரீச் ஆகும். அப்படிங்கும்போது உங்களுக்கு இது AM. ஸோ 6 AM வந்து உங்களுக்கு லண்டன் ரீச் ஆகிடும். இதுதாங்க ஆன்சர். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.